இந்த பதிவில் நம்ம எப்படி ஒரு ஜாவா கிளாஸில் toString மெத்தடை வெவ்வேறு விதமாக ஃபார்மேட் பண்ணி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு டேட்டா டைப்பை நம்ம எப்படி கஸ்டம் ஃபார்மேட்டில் டிஸ்ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்கலாம். இங்கே நான் ஒரு டெமோவுக்காக எம்ப்ளாயி அப்படிங்கிற ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, நேம் அண்ட் சேலரி. இந்த நேம்ங்கிறது ஸ்ட்ரிங் கிளாஸ், சேலரிங்கிறது டபுள் ரேப்பர் கிளாஸ். ஸோ உங்களுக்கு தெரியும், இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் மாதிரி டேட்டா டைப் யூஸ் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்துவோம். இப்போ குயிக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு நேரடியாக நான் toString போயிடுறேன். டெமோங்கிறதுனால நான் கெட்டர் செட்டர் இதுக்கு க்ரியேட் பண்ணலை. ஒரு பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு toString க்ரியேட் பண்ணலாம். உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த toString அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு காஸ்மிக் கிளாஸ், அதாவது ஜாவாவில் இருக்கக்கூடிய எல்லா கிளாஸுக்கும் பேரண்ட் அதுதான். அந்த கிளாஸ்லேருந்து நம்ம ஓவர் ரைட் பண்ண போகிற ஒரு மெத்தட். அதனால் அதுக்கு ஓவர் ரைட் அப்படிங்கிற ஒரு அனோட்டேஷன் கொடுத்துக்குருவோம். இந்த மெத்தட் என்ன பண்ணும், இந்த கிளாஸில் இருக்கக்கூடிய செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸோட வேல்யூவை ஸ்ட்ரிங்காக ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ கன்வென்ஷனலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டபுள் குவாட் போட்டு அதில் வந்து ப்ளஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி கன்கார்டினேட் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டிஸோட வேல்யூலாம் நம்ம ஸ்ட்ரிங்காக ரிட்டர்ன் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி அப்படிங்கிற ஒரு கிளாஸ் நேம், அதில் அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நான் அதை டிஸ்ப்ளே பண்ண விரும்புகிறேன். அப்போ 2 ப்ளஸ் போட்டுக்குவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே எனக்கு நேம் அப்படிங்கிற வேல்யூ வேணும். இந்த ப்ளஸுக்கு அப்புறம் நான் நேம் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி நேம் கொடுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு சேலரி அப்படிங்கிற ஒரு வேல்யூ வேணும். இதில் ஒரு ப்ளஸ் போட்டு சேலரி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே ப்ளஸ் போட்டு டபுள் குவாட்டில் இதை முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி கன்கார்டினேட் பண்ணியே நம்ம ஒரு ஸ்ட்ரிங்காக ரிட்டர்ன் பண்ணுறது. ஸோ இந்த எம்ப்ளாயி நேம்ங்கிறது எனக்கு தேவையான டெக்ஸ்ட், இந்த சேலரிங்கிறது என்னோட கஸ்டம் டெக்ஸ்ட், நேம் அண்ட் சேலரிங்கிறது இந்த கிளாஸோட ப்ராப்பர்ட்டி. இப்படி தான் ஜென்ரலாக ஒரு toString மெத்தடை க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு குயிக்காக ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி நம்ம இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு அடுத்த லெவல் போகலாம். இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வழியாக எம்ப்ளாயி நேமும் சேலரியும் நான் இன்சியலைஸ் பண்ணி அதை toString வழியாக டிஸ்ப்ளே பண்ணுறேன். ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்துருவோம். எனக்கு வந்து நான் என்ன மாதிரி toString க்ரியேட் பண்ணியிருக்கனோ அந்த மாதிரி அவுட்புட் வந்துருச்சு. இப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம அவுட்புட்டை டிஸ்ப்ளே பண்ணும் பொழுது இப்போ ஒரு டபுள் வேல்யூ ஒரு சேலரி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த சேலரி வந்து அந்த டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்து 2 டிஜிட்ஸில் தான் இருக்கும். பட் ஆனால் இங்கே 3 இருக்குது. இதை நான் 2ஆக மாற்றி ஃபார்மேட் பண்ணணும். இந்த மாதிரியான கஸ்டம் ஃபார்மேட்லாம் எப்படி பண்ணுறது, அதுக்கு தான் நமக்கு மெத்தட் 2 நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபஸ்ட் இந்த மெத்தட் 2ஓட சின்டாக்ஸை பார்த்துட்டு நம்ம அடுத்த லெவல் போகலாம். இந்த toStringல இருக்கக்கூடிய ஏற்கனவே க்ரியேட் பண்ண ரிட்டனை கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு மெத்தட் 2ல் String.format அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. இது ஸ்ட்ரிங் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டிக் மெத்தட். இதில் இப்போ நமக்கு தேவையான அந்த கஸ்டம் toString வேல்யூவை கொடுக்கலாம். அதே மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், நேம் கோலன் கமா சேலரி கோலன். இப்போ இங்கே நான் எந்த ஒரு ப்ளஸ் சிம்பிளும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. எந்த இடத்துல எனக்கு அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ டிஸ்ப்ளே ஆகணுமோ அந்த இடத்துல நான் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் அப்படிங்கிற ஒரு சின்டாக்ஸை பயன்படுத்த போகிறேன். இது ஒன்றும் பெரிய புதுசு கிடையாது, மற்ற லாங்குவேஜில் இது பயன்படுத்துகிறாங்க. நான் ஸ்ட்ரிங்கை டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்னா %s அப்படின்னு யூஸ் பண்ணுவேன். நான் டபுள் வேல்யூ ஃப்ளோட் வேல்யூ டிஸ்ப்ளே பண்ணணும்னா %f அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவேன். இன்டீஜர் அப்படின்னா %d, பூலியன்னா %b. இதை வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக. கொடுத்துட்டு இப்போ இங்கே 2 ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதோட நேம் என்ன, ஃபஸ்ட்டு நேம் கம்மா போட்டு அப்படியே கொடுத்துக்கிட்டே போகலாம், சேலரி கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், String.format அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டிக் மெத்தடை யூஸ் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை முதல்ல டபுள் குவாட்டுக்குள்ளே கொடுத்துட்டு அதில் எங்கெங்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி டிஸ்ப்ளே ஆகணுமோ அந்த வேல்யூ அங்கே நான் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் கொடுத்துட்டேன். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போயும் அதே அவுட்புட் தான் வருது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் இங்கே டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள், முதல்ல இருக்கிறதுக்கும் இப்போயும். இப்போ இங்கே எனக்கு என்ன வேணும், இந்த இடத்துல எனக்கு டெசிமல் பிளேசஸ்க்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் தான் இருக்கணும், இந்த 300 இருக்கக்கூடாது. அதுக்கு தான் இந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் ஆகுது. அப்போ டாட்டுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இங்கேயும் ஒரு டாட் வச்சுருங்க. ஃப்ளோட்டிங் பாயிண்டில் எத்தனை டெசிமல் பிளேசஸ் வரணும், 2, அதை கொடுத்துருங்க. ஸோ %.2f அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஒரிஜினல் வேல்யூக்கு அப்புறம் டாட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு 2 டெசிமல் பிளேசஸ் தான் வரும். இப்போ இதை ரன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி கஸ்டம் ஃபார்மேட் பண்ணி ஒரு ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவை டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு தான் நம்ம ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணுறோம்.
இப்போ இதை மெத்தட் 2ன்னு வச்சுக்கோங்க. இதே மெத்தடை நம்ம இன்னொரு வழியிலையும் எழுதலாம். அது மெத்தட் 3. ரிட்டர்ன் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், எனக்கு தேவையான ஸ்ட்ரிங்கை கொடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், கொடுத்துட்டோமா? அதே சின்டாக்ஸ் தான். டபுள் குவாட்டுக்குள்ளே நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி ஃபார்மேட் ஸ்பெசிஃபையரை கொடுத்துட்டு இப்போ ஒரு டாட் வச்சிங்கன்னா ஃபார்மேட்டட் அப்படின்னு வரும். இங்கே பாருங்கள், இதில் நீங்கள் நேம் கமா சேலரி அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இப்போ பயன்படுத்தியிருக்க இந்த ஃபார்மேட்டட் மெத்தடும் string.formatடும் ஒன்று தான். இங்கே வந்து ஸ்ட்ரிங்குக்கு அப்புறம் டாட் வச்சு யூஸ் பண்ணுறோம். இங்கே string.static மெத்தடை யூஸ் பண்ணுறோம். அதுதான் கான்செப்ட். பாருங்கள், அவுட்புட்டில் எந்த சேஞ்சும் இருக்காது. பார்த்தீங்களா? இப்போ இந்த 3 மெத்தடில் உங்களுக்கு எது எளிமையாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். அது ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நிறைய இடங்களில். இப்போ இன்னும் ஒன்று மட்டும் பார்த்துருவோம். ஒரு கிளாஸில் இருக்கக்கூடிய toStringல இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறோம். ஜென்ரலாக நம்ம படிக்கும்பொழுது System.out.println யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு System.outல உங்களுக்கு ஒரு புது மெத்தடே இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி. System.out.printlnக்கு பதிலாக இப்போ என்ன பண்ணணும், System.out.format அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம், நம்ம அதே மாதிரி எம்ப்ளாயி சேலரி இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு %.2f அப்படின்னு கொடுக்கலாம். மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸும் நீங்கள் கொடுக்கலாம். நான் சாம்பிளுக்காக ஒரு ரேண்டமாக நம்பர் கொடுக்குறேன். இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா அந்த டபுள் வேல்யூ நான் கொடுத்துருக்கிறது பாருங்கள் 2 டிஜிட்டில் ஃபார்மேட் ஆகி உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். System.out.formatன்னு யூஸ் பண்ணி அதே ஃபார்மேட் ஸ்பெசிஃபையரை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னும் நிறைய கஸ்டமைசேஷன் நீங்கள் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். பட் பொதுவாக நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய இந்த எளிமையான ஃபார்மேட்டிங் மெத்தடை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ கிளாஸுக்குள்ளே toStringல நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். System.out.format போட்டு நீங்கள் இந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையரை பயன்படுத்தி அவுட்புட்டை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்களும் உங்களோட கோடில் முயற்சி பண்ணி பாருங்கள். நன்றி.